ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி வெஜிடபிள் பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 கப் ரவை, ஒரு கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு கட் பண்ணி வச்ச கொடமிளகா, அதோட ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த மாவு இதில் சேர்த்துடலாம். தோசை மாதிரி பெருசாக இழுக்க வேணாம், இந்த மாதிரி சின்னதாகவே விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இன்னொரு பக்கமும் மாற்றி போட்டுடலாம். இதையும் மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், குயிக்காக செய்யக்கூடிய வெஜிடபிள் பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.